ஒவ்வொரு முறையும் மாநில அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டிய அவசியமில்லை என ஆளுநர் என் ரவி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. தனக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் எழுத்துப்பூர்வ பதில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசியல் சாசனத்தின் கீழ் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் உள்ளது எனவும் தேவைப்பட்டால் அரசியல் சாசன அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்றலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சாசன பிரிவில் உள்ள டிஸ்கிரியேஷன் என்ற வார்த்தை ஆளுநருக்கு உள்ள தனிப்பட்ட அதிகாரத்தை குறிக்கிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. மாநில அமைச்சரவை ஆலோசனையின்படி ஆளுநர் ஒவ்வொரு முறையும் செயல்பட வேண்டிய அவசியமில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மசோதாக்களுக்கு கூடிய விரைவில் ஒப்புதல் வழங்க வேண்டும் என பஞ்சாப் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தனக்கு பொருந்தாது எனவும் வாதிடப்பட்டுள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என பதிவிட்டு இருப்பது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை என திமுகவும் பாஜகவும் கருத்து மோதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று தனது எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் ஒரே குடும்பத்தின் ஆதிக்கம், கரைபடிந்த அமைச்சரவை, எல்லாவற்றிலும் ஊழல், சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்தது, தமிழகத்தை போதைப்பொருள் மற்றும் கள்ளச்சாராயத்தின் புகலிடமாக மாற்றி இருக்கிறது என கடுமையாக சாடியிருக்கிறார். தோல்வியடைந்த திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை விரைவில் மக்கள் வெளியேற்றுவார்கள் என்றும் அண்ணாமலை பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் கெட் அவுட் ஸ்டாலின் மற்றும் கெட் அவுட் மோடி, திமுக பாஜக போஸ்டர் சண்டை என பாஜகவினரும் திமுகவினரும் மாறி மாறி போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மும்மொழி கல்விக் கொள்கையின் தேவை குறித்து அண்ணாமலை விளக்கம் அளித்திருந்தார். இதனிடையே துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அண்ணாமலை இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்ட நிலையில் கெட் அவுட் ஸ்டாலின் என பாஜகவினரும் கெட் அவுட் மோடி என திமுகவினரும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை முழுவதும் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் கெட் அவுட் மோடி என்ற வாசகத்துடன் கூடிய போஸ்டரும், பாஜக சார்பில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற வசனத்துடன் கூடிய போஸ்டரும் ஒட்டப்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் மாறி மாறி போஸ்டர்களை ஒட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கை சர்ச்சைகளுக்கு மத்தியில் சென்னையின் பல்வேறு இடங்களில் தமிழ் வாழ்க என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்மொழி கொள்கை தொடர்பாக திமுக பாஜக இடையே காரசாரமான கருத்து மோதல் அரங்கேறி வருகிறது. அண்ணா அறிவாலயம் செங்கலை உருவுவேன் என அண்ணாமலை ஆவேசமாக, முடிந்தால் அண்ணா சாலை வந்து பார்க்கட்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதியும் பதில் கூறியிருந்தார். இதையடுத்து அண்ணா சாலைக்கு நான் தனியாக வருகிறேன், ஒட்டுமொத்த திமுகவினரும் வரட்டும், இடத்தை கூறுங்கள் என அண்ணாமலை மீண்டும் சவால் விடுத்தார். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இந்தி திணிப்பு போராட்டத்தை நினைவில் கொள்ளும் விதமாக ரயில்வே பலகையில் எழுதப்பட்டுள்ள இந்தி வாசகம் அழிக்கப்பட்டு தமிழ் வாழ்க என எழுதப்பட்டிருக்கும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மாணவர் அணியின் மாவட்ட, மாநில அமைப்பாளர்கள் கூட்டமானது சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. அதில் மும்மொழி கொள்கை குறித்து ஆணவமாக பேசியதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டாட்சி தத்துவத்தையும் தமிழ்நாடு மாணவர்களின் கல்வி உரிமையையும் சிதைக்கும் வகையில் சட்டத்துக்கு புறம்பாக அவர் பேசியதாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மொழிப்போருக்கு வித்திடும் வகையில் செயல்படும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறி வரும் 25ஆம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கல்வியில் வீண் அரசியல் செய்ய வேண்டாம் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு தமிழக அரசு எழுதிய கடிதத்தில் ஹிந்தி தவிர்த்து பிற மொழிகள் கற்பிக்க போதிய ஆசிரியர்கள் இல்லை என கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை, தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களிடம் கருத்து கணிப்பு மேற்கொண்டு எந்தெந்த மொழிகளை கற்க மாணவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை முடிவு செய்து அதன் அடிப்படையில் அந்தந்த மொழிகளை பயிற்றுவிக்க ஆசிரியர்களை நியமிக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். ஆசிரியர் பணி கனவுடன் இருக்கும் தமிழக இளைஞர்களுக்கு பக்கத்து மாநிலங்களின் தமிழக எல்லை மாவட்டங்களில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு கிடைப்பதையும் உறுதி செய்யலாம் என்றும் கூறியுள்ளார். கல்வியில் வீணாக அரசியல் செய்யாமல் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து தமிழக பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய தமிழக அரசு உதவ வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி என உலக தாய்மொழி நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21 அன்று கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவில் வங்காள மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது உயிர் நீத்த மாணவர்களின் நினைவாக உலக தாய்மொழி நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இலக்கியங்களில் புதைந்திருந்த வரலாற்றினை மண்ணில் அகழாய்ந்து நிறுவி வருகிறோம் என்றும், அகத்திலும் புறத்திலும் அன்பும் வீரமும் கொண்டு வாழும் நற்றமிழர் தாய்மொழி என்றும், போற்றுதலுக்குரிய பழமையுடைய மொழி மட்டுமல்ல, பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தாய்மொழியை வைத்து அதிக அரசியல் நடப்பது தமிழ்நாட்டில்தான் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், இன்று தாய்மொழிகளின் தினம் எனவும் தாய்மொழியை போற்றுவோம் எனவும் கூறியுள்ளார். தாய்மொழியை வைத்து அதிக அரசியல் நடந்தது என்றால் அது தமிழ்நாட்டில்தான் எனவும், தங்கள் குழந்தைகளை கூட தமிழை ஆற தழுவ அவர்கள் விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழை வைத்து மக்களை ஏமாற்றும் திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தி திணிப்பு என கூறி மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு மொழியையும் எவராவது நம்மீது திணிக்க துணிந்தால் அதனை பகுத்தறிவு வாய்ந்த இருமொழி கொள்கையால் வெல்வோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உலக தாய்மொழி நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை பறைசாற்றும் உலக தாய்மொழி நாளான இன்று நம் தாய்நிகர் தமிழ் மொழியை போற்றி வணங்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். எல்லா மொழிகளுக்கும் எம்மொழி பேசும் மக்களின் உணர்வுகளுக்கும் சமத்துவ போக்குடன் எப்போதும் மதிப்பளிப்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த பதிவில் குறிப்பிட்டு இருக்கிறார். கொடநாடு கொலை வழக்கு விசாரணை மார்ச் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொள்ளை வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரள மாநிலத்தை சேர்ந்த சயான் மற்றும் வாளையாறு மனோஜ் ஆகியோர் ஆஜராகினர். மேலும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் சிபிசிஐடி போலீசாரும் ஆஜராகினர். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூடுதல் அவகாசம் கேட்டதை அடுத்து வழக்கு விசாரணையை மார்ச் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டார். ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படுகிறதா என்பது குறித்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் நடத்தப்படும் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. விதிகளை மீறி வனச்சூழலை பாதிக்கும் வகையில் ஒலி மாசு மற்றும் டன் கணக்கில் கழிவுகளை ஏற்படுத்தும் ஈஷா யோகா மையத்தின் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விதிகள் முறையாக கண்டிப்புடன் பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க அவகாசம் தேவை என தமிழ்நாடு அரசு வாதிட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் வரும் 24ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை அன்றே ஒத்திவைத்தனர். சிறை வளாகத்திற்குள் கைதிகளுக்கு செல்போன்கள் கிடைப்பது எப்படி என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் ஆகியோர் தொடர்பான வழக்கு ஒன்றில் நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் ஆகியோர் கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் கைதிகளுக்கு எப்படி செல்போன் கிடைக்கிறது, அதனை எப்படி பதுக்கி வைக்கின்றனர், சிறையில் ஜாமீன் இல்லையா என்றும், சிறை காவலர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் சிறைக்குள் எப்படி கொண்டு செல்ல முடியும் எனவும் கேள்விகளை எழுப்பினார். சிறைக்குள் செல்போன் கொண்டு செல்லப்படுவது தொடர்பாக வேலூர் சிறைத்துறை DIG தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக பதில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சிறைக்குள் செல்போன் பயன்படுத்துவது அபாயகரமான சூழல் என தெரிவித்த நீதிபதிகள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள யூடியூபர் திவ்யா மீண்டும் ஜாமீன் கோரிய மனு ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ளது. திவ்யா, கார்த்திக் ஆகிய இருவரிடமிருந்து பணம் பறிக்க முயற்சி செய்வதாக கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள சித்ராவின் ஜாமீன் மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவர் தரப்பிலிருந்து 2வது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு உள்பட மொத்தம் 4 பேருடைய மனுக்களும் நாளை ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது.
சேலம் மாவட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு சால்வை அணிவிக்க வந்த நிர்வாகியிடம் மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் சால்வையை பிடுங்கி அடாவடியில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக உறுப்பினர் இல்ல திருமண விழாவில் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். முன்னதாக அவர் மேடைக்கு வந்தபோது பாஜகவின் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர் AC முருகேசன் சால்வை அணிவிக்க காத்திருந்தபோது மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் முருகேசன் வைத்திருந்த சால்வையை பிடுங்கி மரியாதை குறைவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வின் வீடியோ காட்சி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் பந்தல் அமைத்து 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டத்தை தொடர்ந்து ஜனவரி 27ஆம் தேதியன்று சாம்சங் இந்தியா நிறுவனத்தில் CITU தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து தொழிற்சங்க நிர்வாகிகளாக உள்ள 3 பேரை சாம்சங் பணியிடை நீக்கம் செய்தது. போராட்டம் முடிந்து பணிக்கு திரும்பிய ஊழியர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் நிர்வாகம் ஈடுபட்டதாகவும் ஆலை ஆதரவு பெற்ற தொழிலாளர் குழுவில் இணைய மறுப்போரை வேறு பிரிவுகளுக்கு இடமாற்றம் செய்வதாகவும் CITU குற்றம் சாட்டியது. இதனை எதிர்த்து 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காஞ்சிபுரம் வெள்ளைகேட் பகுதியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 17வது நாளாக இந்த போராட்டம் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற குற்றவாளிகளில் ஒருவரை சுட்டுப்பிடித்த போலீசார் மற்றொருவருக்கு மாவுக்கட்டு போட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மலையில் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வழிப்பறியில் ஈடுபட்ட 4 பேரில் கலையரசன், அபிஷேக் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். மேலும் சுரேஷ் மற்றும் நாராயணன் ஆகியோர் பொன்மலைக்குட்டை பெருமாள் கோயில் பின்புறம் தலைமறைவாக இருப்பதை அறிந்து அவர்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ய முயன்றனர். அப்போது அவர்கள் கத்தியால் தாக்கியதில் 2 காவலர்கள் காயமடைந்ததால் போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் சுரேஷின் காலில் குண்டு பாய்ந்தது. மேலும் தப்பி செல்ல முயன்ற மற்றொரு குற்றவாளி நாராயணன் காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இருவரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறு நடுத்தர வணிகங்கள் புத்துயிர் பெற GST வரி விகிதம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மூடப்பட்ட வங்கிகள் நடுத்தர வர்க்கத்தினருக்காக மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என கூறினார். உத்தரப்பிரதேச அரசு ஒரு தோல்வியுற்ற அரசாங்கம் எனவும் மாநிலத்திலிருந்து பாஜக தூக்கி எறியப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வங்கிகளை மத்திய அரசு தனியார் மயமாக்கி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் பட்டப்படிப்புகளுக்கு தற்போது மதிப்பில்லை எனவும் வேலைகளை வழங்க முடியாவிட்டால் அது குப்பை எனவும் கூறினார். கெட் அவுட் மோடி கருத்துக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் ஆதரவு தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக திமுக, அதிமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி ஆலோசனைக் கூட்டத்தில் கெட் அவுட் மோடி என முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இதற்கு பதிலடி கொடுத்தார். இந்நிலையில் உங்களுக்கு இந்தி மட்டுமே தெரியும் என்பதால் எங்கள் மீது இந்தியை திணிப்பது ஏன் என பிரகாஷ் ராஜ் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்த அபத்தமான விளையாட்டு எங்களிடம் செல்லாது எனவும் கெட் அவுட் மோடி எனவும் அவர் கூறியுள்ளது குறிப்பிட்டார். கடவுளால் கூட பெங்களூருவை மாற்ற முடியாது என்ற கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவகுமாரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மோசமடைந்த போக்குவரத்து நிலை, தாமதமான மெட்ரோ விரிவாக்க பணிகள், போதுமான பொது போக்குவரத்து இல்லாதது என பெங்களூருவில் பல்வேறு தரப்பினர் தங்கள் கவலைகளை எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் 2 அல்லது 3 ஆண்டுகளில் கடவுளால் கூட பெங்களூருவை மாற்ற முடியாது எனவும் சரியான திட்டமிடல் மட்டுமே தீர்வாக முடியும் எனவும் TK சிவகுமார் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன் பதவியேற்ற போது பாராட்டி வரவேற்ற போதும் தற்போது தங்கள் வாழ்வு மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதாக பொருளாதார நிபுணர் மோகன்தாஸ் பாய் தெரிவித்துள்ளார். பிராண்ட் பெங்களூருவை உருவாக்குவேன் என கூறிவிட்டு கடவுளால் கூட முடியாது என தெரிவிப்பது ஏன் என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. உடல்நலக்குறைவால் டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார்.
முன்னதாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கெடுத்த சோனியா காந்தி அதற்கு பின் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். வயிற்றுவலி பிரச்சினை காரணமாக சோனியா காந்தி சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கமான பரிசோதனை முடிந்து அவர் வீடு திரும்பியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகள் எதிலும் பெரிதாக பங்கேற்காத சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான அரசியல் வியூகங்களை மட்டும் வகுப்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறிய நபர் வழக்கு விசாரணைக்கு ஒரு நாள் முன்னதாக சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு காளேஸ்வரம் திட்டத்தின் ஒரு பகுதியாக தடுப்பணை கட்டியதில் சந்திரசேகர ராவ் ஊழல் செய்ததாக ராஜலிங்கமூர்த்தி என்பவர் குற்றம் சாட்டினார். இத்திட்டத்திற்கான கோடிக்கணக்கிலான பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக தனது மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்த நிலையில் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராஜலிங்கமூர்த்தியை இருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்து தப்பினர். நிலத்தகராறு காரணமாக அவர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் கொலைக்கு சந்திரசேகர் ராவின் BRS கட்சியே காரணம் என காங்கிரஸ் புகார் தெரிவித்துள்ளது.